61ാவது ശ്ലോകം. തദ ഏകാദശേ പ്രാപ്തേ ദിനേ പരമദാരുണേ രക്തമാല്യാംബരധരോ രക്തഗന്ധാനുലേപന. அதுக்கப்புறமா 11வது நாளான அந்த அதிபயங்கரமான தினத்தில രക്തത്താല മാലയും രക്തത്താല വസ്ത്രവും ധരിച്ചുണ്ട്, ചകചവേന് കളറിൽ இருக்கிற குங்குமத்தெல்லாம் அணிஞ்சுண்டு அந்த துர்கமாசுரன் என்ன பண்ணினான்? 62வது ശ്ലോകം. கிருதஹா உற்சவம் கிருதோத்சவம் மகாந்தம் தோ யுத்தாய ரத சம்ஸ்திதா സംരംഭേണൈവ മഹദാ ശക്തി സർവാ വിജിത്യജ. ரொம்ப உற்சாகத்தோடு கூடி யுத்தத்துக்காயிட்டு ரதத்துல ஏறிண்டு வந்தான். மகத்தான அந்த ஆரம்பத்திலேயே சகல சக்திகளை ஜெயிக்கவும் செஞ்சான் அவன். தேவியோடு சக்திகளையெல்லாம் இந்த அசுரன் ஜெயிச்சான், துர்கமாசுரன். 63வது ശ്ലോകം. മഹാദേവീ രഥാഗ്രേതു സ്വരദം ച ന്യവേശയത് തതോ ഭവൻ മഹദ്യുദ്ധം ദേവ്യാ ദൈത്യസ്യ ചോഭയോ ദേവ്യാ ദൈത്യസ്യ ച ഉഭയഃ. மகாதேவியோட ரதத்துக்கு முன்னால துர்கமாசுரனோட ரதத்தை கொண்டு வந்து நிற்பாட்டினான். அதுக்கப்புறமா தேவியும் துர்கமாசுரனும் தமிழ பெரிய யுத்தம் அப்படி ஆரம்பிச்சது. 64வது ശ്ലോകം. பிரஹரத்வய பர்யந்தம் ஹிருதயத்ராசகாரகம் தத பஞ்சதசாத்யுக்ர பாணான் தேவி முமோச்சா. 2 யாமம் கண்டினியூஸா இருக்கிற யுத்தம் நடந்தது. எல்லாரோடு ஹிருதயமும் இப்படி லெப்டப்னு அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அத்யுக்ரமா இருக்கிற 15 பானங்கள் தேவி பிரயோகிச்சா. 65வது ശ്ലോകം. சதுர்பிச்சதுரோ வாஹான் பாணேனைகேன சாரதேம் த்வாப்யாம் நேத்ரே புஜௌ த்வாப்யாம் த்வஜமேகேன பத்ரினா. 4 ബാണങ്ങളാല ദുർഗമാസുരനോട് 4 കുതിരകളെയും 1 ബാണത്താല സാരഥിയെയും വീഴ്ത്തിനാ ദേവി. 2 ബാണത്താല ദുർഗമാസുരനോട് കൺകളെ കുത്തിന. 2 ബാണങ്ങളാല കൈകളെയും 1 ബാണത്താല ദുർഗമാസുരനോട് ധ്വജത്തെയും ദേവി വീഴ്ത്തിന. 66வது ശ്ലോകം. പഞ്ചഭിർഹൃദയം തസ്യ വിവ്യാദ ജഗദംബികാ തതോപമൻ സരുദിരം മമാരപുര ഈശിതു. 5 ബാണങ്ങളാല ദുർഗമാസുരനോട് ഹൃദയത്തെയും ജഗദംബികை തകർത്ത് തരിപ്പണമാക്കിന. അതോടുകൂടിയിട്ട് ദുർഗമാസുരൻ രക്തം കീഴ ഒഴുക ദേവിയോട് മുന്നാലെ വിഴുந்து ഇറந்து പോനാൻ. 67வது ശ്ലോകം. തസ്യ തേജസ്തു നിർഗത്യ ദേവീ രൂപേ വിവേശഃ ഹദേ തസ്മിൻ മഹാവീര്യേ ശാന്തമാസീത് ജഗത്രയം. ശാന്തം ആസീത് ജഗത്രയം. 3 ലോകத்துக்கும் സമാധാനമുണ്ടാച്ചു. ദുർഗമാസുരനിലേന്ത് ഒരു തേജസ് ഉയർന്ന് ദേവിയോട് ശരീരത്തിലെ പ്രവേശനം പണിയിട്ട് അതാണത് ദേവിയിലെ ലയിച്ചാൻ ദുർഗമാസുരനോട് ജീവാത്മ. മഹാശക്തനാണ് ദുർഗമാസുരൻ. അവനെ ദേവി കൊന്നതാലെ ഈ 14 ലോകങ്ങളും നിമ്മതി അടഞ്ഞത്. 68வது ശ്ലോകം. തതോ ബ്രഹ്മാദയ സർവേ തുഷ്ടൗർജഗദംബികാം പുരസ്കൃത്യ ഹരീശാനൗ
பக்தியா கத்கதயாகிரா. அதுக்கப்புறமா பிரம்மா தொடங்கின எல்லா தேவர்களும் ஹரியையும் ஹரனேயும் முன்னால நிப்பாட்டிண்டு ஹரி ஈசானவ் ஹரியேயும் ஹரனேயும் முன்னால நிப்பாட்டிண்டு கத்கதயாகிரா கண்டம் இடறிண்டு பக்தியா பக்தியோடு கூடிட்டு தேவிய நன்னா ஸ்மரிச்சா. 69வது ஸ்லோகம். தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தேவா ஊஜுகு ஜகத் பிரம விவர்த்தைக காரணே பரமேஸ்வரி நம சாகம்பரி சிவே நமஸ்தே சதலோச்சனே. ஜகத் பிரம விவர்த்தைக காரணே பரமேஸ்வரி நமஹ சாகம்பரி சிவே நமஹ தே சதலோச்சனே. ஜகத் அப்படிங்கிற மித்யா பிரம ஞானத்துக்கு காரணமாய் இருக்கிறவளே, இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமாய் இருக்கிற அதிபராசக்தியான தேவி பரமேஸ்வரி, உங்களுக்கு நமஸ்காரம். சாகம்பரியாயிருக்கிற மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற ஆயிரக்கணக்குக்கு கண்கள் இருக்கிற தேவி, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் துதிச்சா. 70வது ஸ்லோகம். சர்வோபனிஷதுல்குஷ்டே சர்வ உபனிஷது உத்குஷ்டே துர்கமாசுரநாசினி நமோ மாயேஸ்வரி சிவே பஞ்சகோசாந்தரஸ்திதே. சர்வ உபனிஷத்துகளும் ஒன்ன ஸ்துதிச்சு பாடுறது. துர்கமாசுரனை இல்லாம பண்ணினவளே, உனக்கு நமஸ்காரம். ஹே மகேஸ்வரி, மங்கள நாயகி, பஞ்சகோஷத்துக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவளே, நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது பஞ்சகோஷங்கள் ஆக்கும். அந்த பஞ்சகோஷங்களுக்கு உள்ள ஸ்திதி பண்றவளே, அதாக்கும் பஞ்சகோஷ அந்தரஸ்திதே. அப்படி இருக்கிற தேவி, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். 71வது ஸ்லோகம். சேதசா நிர்விகல்பேன யாம் தியாயந்தி முனீஸ்வராः பிரணவார்த்த ஸ்வரூபாம் தாம் பஜாமோ புவனேஸ்வரீம். நிர்விகல்பமாயிருக்கிற மனசால முனீஸ்வரர்கள் தேவி உங்களையாக்குமே தியானிக்கிறா. அவளுக்கு இந்த பிரகிருதி தால்பரியம் ஒன்றும் இல்லை. அவ பரபிரமஸ்வரூபிணியாயிருக்கிறவங்களையாக்குமே தியானிக்கிறா. பிரணவத்தோடு அர்த்தஸ்வரூபமாயிருக்கிற அப்படி இருக்கிற ஆதிபராசக்தியாயிருக்கிற பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரியை நமக்கெல்லாம் சேர்ந்து பஜிக்கலாம். தாம் பஜாமஹா புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரியை நமக்கு எல்லாருக்கும் பஜிக்கலாம். 72வது ஸ்லோகம். அனந்தகோடி பிரம்மாண்ட ஜனனீம் திவ்ய விக்கிரகாம் பிரம்ம விஷ்ணுவாதி ஜனனீம் சர்வபாவைர்நதாவயம். அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகியும் திவ்ய ஸ்வரூபிணியுமா இருக்கிற அம்பிகே, பிரம்மா விஷ்ணு இப்படி எல்லாரோடும் உத்பவத்துக்கு காரணமாயிருக்கிற உங்களை நாங்களிதா எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம். 73வது ஸ்லோகம். ககுர்யாத் பாமரான் திருஷ்ட்வா ரோதனம் சகலேஸ்வரா சதயாம் பரமேஷானீம் சதாட்சீம் மாதரம் வினா. சகலேஸ்வரனான வேற ഏതൊരു ദേവനാക്കും ഉള്ളത്? അജ്ഞാനികളെ അവളുടെ അജ്ഞാനങ്ങളെല്ലാം മാറ്റി ജ്ഞാനത്തെ കൊടുക്കறதுக்கு
கருணாமயியாயிருக்கிற பரமேசானியாயிருக்கிற சதாட்சி அம்மை அல்லாதக்கி வேற ஆராக்கும் உள்ளது இப்படின்னு தேவர்கள் எல்லாம் துதிச்சா, பிராமணர்கள் எல்லாம் துதிச்சா. அதுக்கப்புறம் வியாச பகவான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். வியாச உவாச்ச 74வது ஸ்லோகம். இதி ஸ்துதா சுரைர் தேவி பிரம்ம விஷ்ணுவாதிபிர்வரைஹ பூஜிதா விவிதைர் திரவ்யை சந்துஷ்டா பூச்ச தட்சணே சந்துஷ்டாத் அபூத் ச தட்சணே. இப்படி பிரம்மா விஷ்ணு தொடங்கின முக்கியமான தேவர்கள் எல்லாம் தேவிய ஸ்துதிச்சா, விவிதங்களான திரவியங்களால பூஜை பண்ணினா. அந்த நொடியிலேயே தேவி சாந்த ஸ்வரூபியாயி தீர்ந்தா. ரௌத்ரபாவம் இல்லாமச்சு தேவிக்கு. தேவி குஷி ஆயிட்டா. 75வது ஸ்லோகம். பிரசன்னா சா ததா தேவி வேதானாஹ்ருத்ய சாதனம் பிராமணேபியோ விசேஷேன ப்ரோவாஜ பிகபாஷினி. பிரசன்னமான அந்த தேவி அப்போது வேதங்களை பிராமணாளுக்கு மீட்டு கொடுத்தா. அவாகிட்ட ரொம்ப சௌமியமான பாவத்துல இப்படி சொன்னா. 76வது ஸ்லோகம். மமேயம் தனுருல் கிருஷ்டா பாலனீயா விசேஷதா மம இயம் தனுஹு உல்கிருஷ்டா பாலனீயா விசேஷதா யயா வினா அனர்த்த ஏவம் ஜாதஹ திருஷ்டஹ அதுனா ஏவ ஹி யயா வினானர்த்த ஏவம் ஜாதோ திருஷ்டோதுனைவ ஹி. என்னோடு இந்த வேத சரீரம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமா காப்பாற்றப்படேண்டதாக்கும். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வேதம் அப்படிங்கிற என்னோட சரீரம். வேதம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் அனர்த்தங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்பவே நீங்கள் பார்த்ததாக்குமே. துர்கமாசுரன் கிட்டேந்து வேதங்களை மீட்டு நான் இதா உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வேதம் அப்படிங்கிறது என்னோட சரீரமாக்கும் அப்படிங்கிறத பிராமணர்களே நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ, மிஸ்யூஸ் பண்ணாதீங்கோ. இந்த வேதத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமையாக்கும். வேதம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் அனர்த்தங்களாக்கும் வரும் அப்படிங்கிறத இப்ப நீங்கள் தெரிஞ்சுட்டேனே அப்படின்னு தேவி சொன்னா. 77வது ஸ்லோகம். பூஜ்யாஹம் சர்வதா சேவ்யா யுஷ்மாபி சர்வதைவ ஹி. பூஜ்யா அஹம் சர்வதா சேவ்யா யுஷ்மாபிஹி சர்வதா ஏவ ஹி. சர்வதா ஏவ ஹி அதாக்கும் இங்க சர்வதைவ ஹி. சர்வதா ஏவ ஹி நாத பரதரம் கிஞ்சித் கல்யாணாயோபதிஷ்யதே. நீங்கள் என்ன எப்பவும் பூஜிக்கவும் சேவிக்கவும் செஞ்சுக்கணும், மஸ்டாக்கும். அது வேதங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கேன், சேவிக்காதைக்கு இருக்கக்கூடாது. வேதம் அப்படிங்கிறது நானாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வேதங்களை பூஜிக்கத்தான் செய்யணும். மங்களம் உண்டாகிறதுக்காயிட்டு இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற ஒன்றும் உபதேசிக்கிறதுக்கு எனக்கு இல்லை. இது ஒண்ணுதான் எனக்கு உங்ககிட்ட உபதேசிக்கிறதுக்கான விஷயம். துர்கமாசுரன் கிட்டேந்து மீட்டு உங்களுக்கு கொடுத்த வேதம் அப்படிங்கிறது நானே தான் அப்படிங்கிறத பிராமணர்களே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வேதத்தை பூஜிக்காம இருக்காதங்கோ, சேவிக்காம இருக்காதங்கோ. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசமாக்கும். இதை தவிர ஒரு உபதேசம் இல்லை. 78வது ஸ்லோகம்.
പഠനീയം മമൈതത്തെ മമ ഏതത് ഹി പഠനീയം മമൈതത്തെ മാഹാത്മ്യം സർവദോത്തമം സർവദാ ഉത്തമം തേന തുഷ്ടാ ഭവിഷ്യാമി ഹരിഷ്യാമി തദാവദാ. എന്നോട് இந்த മാഹാത്മ്യം പഠിக்கிறதே உத்தமமாக்கும். சதாட்சி மகிமை அப்படிங்கிற என்னோடு இந்த மகாத்மியத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிரேஷ்டம். இந்த சதாட்சி அப்படிங்கிற மகாத்மியத்தை படிக்கிறதாலேயே நான் ரொம்ப குஷியாயிடுவேன். இது படிக்கிறவாளோடு எல்லாவித ஆபத்துகளையும் நான் போக்குவேன், சர்வ சௌபாகியங்களையும் கொடுப்பேன். 79வது ஸ்லோகம். துர்கமாசுரஹந்திரித்வா துர்கேதி மம நாமயா கிருஹ்ணாதிஜ சதாட்சீதி மாயாம் பித்வா பிரஜத்யசௌ. துர்கமன் அப்படிங்கிற அசுரனை நிகிரகிச்சதால எனக்கு கிடைச்ச துர்கா அப்படிங்கிற நாமவும் சதாட்சி அப்படிங்கிற நாமவும் ஆராக்குமோ ஜபிக்கிறா, அப்படி ஜபிக்கிறவாள, அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த மாயைய ஜெயிச்சு மாயைக்கு அப்பாற்பட்டதான இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான பரபிரம்ம பதவியை அடையறதுக்கு சாதிக்கும். பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற என்னோட ஸ்தானத்துல அப்படி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வந்து சேரறதுக்கு சாதிக்கும். 80வது ஸ்லோகம். கிம் உக்தேன அத்ர பகுனா கிமுக்தேனாத்ர பகுனா சாரம் வச்சாமி தத்வதா சம்சேவ்யாஹம் சதா தேவா சர்வைரபி சுராசுரைஹி. என்னத்துக்கு ஜாஸ்தி சொல்லணும், இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் ரொம்ப சாரமா இருக்கிறத மட்டும் சொல்லுறேன் தேவர்களே, எசன்ஸ மட்டும் சொல்லுறேன் தேவர்களே. சகல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவும் பூஜிக்கிறதுக்கு அர்ஹதை இருக்கிறவளாக்கும் நான். தேவர்களும் என்ன பூஜிக்கலாம், அசுரர்களும் என்ன பூஜிக்கலாம், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை இப்படின்னு தேவி சொன்னா. வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 81வது ஸ்லோகம். இதி உக்த்வா அந்தர்ஹிதா இத்யுக்த்வாந்தர்ஹிதா தேவி தேவானாம் சைவ பஷ்யதாம் தேவானாம் ச ஏவ பஷ்யதாம் சந்தோஷம் ஜனயந்த்யேவம் சச்சிதானந்த ரூபிணி. இப்படி தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிக்கிற அந்த டைமில் எல்லாருக்கும் குஷி உண்டாகிற விதத்துல உபதேசங்களை செஞ்சுட்டு அங்க நிக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல சச்சித் ஆனந்தமூர்த்தியான பரபிரம பட்டமகிஷியான அந்த தேவி பிரத்யட்சமான அந்த இடத்திலேயே அந்தர்தானம் பண்ணினா. அப்பிரத்யட்சமானா, மறைஞ்சு போனா. தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிக்கிற நேரத்திலேயே, பிராமணர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிக்கிற நேரத்திலேயே தேவி அவளோட கண்ணு முன்னால காணாம போயிட்டா. 82வது ஸ்லோகம். ஏதது தே சர்வம் ஆக்யாதம் ரகசியம் பரமம் மகத். ஏதத்தே சர்வமாக்யாதம் ரகசியம் பரமம் மகத் கோபனீயம் பிரயத்னேன சர்வ கல்யாணகாரகம். பரம ரகசியமும் மகனீயவும் எப்பவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிறதுமான பகவத் தத்துவார்த்தங்கள் இன்க்ளூடா இருக்கிற அதி ரகசியமா இருக்கிற தத்துவார்த்தங்களோடு கூடின சகல
மங்களங்களுக்கும் காரணமாயிருக்கிற இந்த கதை நான் பூர்ணமாயிட்டு ஜனமேஜய மகாராஜாவே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு வியாச பகவான் சொன்னார். 83வது ஸ்லோகம். ய இமம் ஸ்ருணுயான் நித்யம் அத்யாயம் பக்தி தல்பரா சர்வான் காமான் அவாப்னோதி தேவி லோகே மஹீயதே. ആരാക്കുമോ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് നിത്യവും இந்த അധ്യായത്തെ കാതു കൊടുത്ത് കേൾക്കറാ, ആരാൽ அது சாதிக்கிறதோ சதாட்சி மகிமைய ஆருக்கு இப்படி காது கொடுத்து கேட்கறதுக்கு சாதிக்கிறதோ அப்படி கேட்கறவாளுக்கு அவளோட ஆக்ரகங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்கறா தேவி. அப்படி எல்லா ஆக்ரகங்களும் சாதிச்சுண்டு தேவியோடு உலகத்துக்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனாயிட்டு வாழறதுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு சாதிக்கும் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் முடிவடைகிறது.